அந்த தங்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மாதம், 2 மாதம் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு மதிப்பு வந்து குறைஞ்சு தான் காணப்பட்டிருக்கு. இதே மாதிரி வந்து ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 50% அதாவது 2 வாட்டி வந்து விலை ஏறியிருக்கு. 2 வாட்டி வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஆனா, நீங்க நீண்ட கால அடிப்படையில இதே வந்து ஒரு 5 வருடமோ, இல்ல ஒரு 7 வருடமோ அந்த மாதிரி கால அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது, அதோட மதிப்பு வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அகைன்ஸ்ட் இது ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுனால, இதோட மதிப்பு வந்து கூடிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நீண்ட கால அடிப்படையில தங்கம் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். குறைந்த கால அடிப்படையில அதாவது ஒரு 3 மாசத்துல, 4 மாசத்துல அந்த மாதிரி வாங்கலாமான்னா, அதோட விலை வந்து ஒரு பெருசா வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதே மாதிரி தங்கம் வந்து வாங்கணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு அதிக முதலீடா வந்து பண்ணாம, ஒரு ஸ்டாண்டர்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிறுக சிறுக வந்து தங்கம் வாங்குறது வந்து மிகவும் நல்லது.